கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அன்பு உறவுகளே, மார்ச் 24ஆம் தேதியிலிருந்து எனக்கு சற்று உடல்நலம் சரியில்லாமல் போயிட்டு மருத்துவமனைக்கு பரிசோதனைகளுக்காக செல்ல நேரிடுகிற பொழுது புனித வார நிகழ்வுகள், மறைவுரைகள், விளக்கங்கள் எல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியாமல் போயிட்டு உண்மையிலேயே என்னுடைய வருத்தத்தை தெரிவிக்கிறேன். இன்றைக்கு நாம் பாஸ்கா காலம் 3வது ஞாயிற்றுக்கிழமை கடந்து வந்திருக்கிறோம். இன்றைய முதல் வாசகம் திருத்துதர்கள் பணி நூலிலிருந்து வாசிக்க இருக்கிறோம். பேதுரு அஞ்சி நடுங்கிக் கொண்டிருந்தவர், மும்முறை மறுதலித்தவர், இன்றைக்கு எருசலேம் மக்கள் மத்தியிலே எழுந்து நின்று, எருசலேம் வாழ் மக்களே, நான் சொல்வதை தெரிந்து கொள்ளுங்கள், என் வார்த்தைகளை உற்று கவனியுங்கள் என்று அவர்களை ஒரு சிறப்பான செய்தியை கவனிக்க அழைப்பு தருகிறார். அது என்ன சிறப்பான செய்தி? தந்தை கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மரண வேதனை நின்று உயிர்த்தெழச் செய்தார், அந்த இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்கிற ஒரு அறிவிப்பு தான். அதற்கு சான்றாக திருப்பாடல் 16, 8, 9, 10 ஆகிய வார்த்தைகளை பேதுரு இன்றைய முதல் வாசகத்திலே பயன்படுத்துகிறார். அதே போல திருப்பாடல் 110 நேரம் இருந்தால் இந்த திருப்பாடல் 16ஐயும் 110ஐயும் நீங்கள் வாசித்து பாருங்கள், புரியும். அப்போ தாவீது அரசரே, பழைய ஏற்பாட்டில் தாவீது அரசரே கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலை குறித்து அவர் முன்குறித்து வைத்திருக்கிறார், பாடியிருக்கிறார் என்பதை பேதுரு இன்றைக்கு முதல் வாசகத்திலே சொல்லித் தருவதை பார்க்கிறோம். இன்றைய இரண்டாவது வாசகம் பேதுரு எழுதிய அந்த முதல் திருமடலிலிருந்து நாம் வாசிக்க இருக்கிறோம். அங்கே வழி வழியாய் வந்த அந்த வீணான செயல்களிலிருந்து உங்களை மீட்பதற்காக கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். பொன்னும் வெள்ளியும் போன்ற அழிவுக்குட்பட்டது அல்ல, மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவனுடைய உயர் மதிப்புள்ள ரத்தமாகும் என்று பேதுரு அழகாக சொல்லுகிறார். அப்ப நான் மீட்கப்பட்டது கிறிஸ்துவனுடைய உயர் மதிப்புள்ள ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்கிற ஒரு செய்தியை மிக அழகாக சொல்லித் தருகிறார். இன்றைய நற்செய்தி எம்மாவு சீடர்களை பற்றியது, லூக்கா நற்செய்தி. அந்த 2 பேரும் மட்டுமல்ல, என்னையும் கூட உங்களையும் கூட அந்த நற்செய்தியிலே பொருத்தி பார்க்க வேண்டும். புனித அகுஸ்டின் மிக அழகாக சொல்லுகிறார், எப்பொழுதெல்லாம் நம்ம நம்பிக்கை இழந்து போயிடுறோமோ அப்பொழுதெல்லாம் நம்ம ஒரு நேரத்துல உங்க வாழ்க்கையில கடவுள் செயலாற்றிய அந்த நேரத்தையும் அந்த இடத்தையும் கூட மறந்து போய் விடக்கூடிய அபாயம் வருகிறது என்று அழகாக சொல்லுகிறார். அதே போல புனித பெரிய கிரகோரியார் என்ன சொல்றாரு, அந்த எம்மாவு சீடர்கள் நடந்து பேசிட்டு போறாங்க இல்லையா, இயேசு கிறிஸ்துவை பத்தி தான் பேசிட்டு போறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவுடைய உண்மையை தங்களுடைய இதயத்திலே தாங்க மறந்து போய் விட்டார்கள். ரொம்ப அழகா பெரிய கிரகோரியார் சொல்றாரு, ட்ரூத் ஆன் தேர் லிப்ஸ் பட் நாட் yet in their hearts. ஒரு உண்மை அவங்க உதட்டுல வந்துட்டே இருந்தது, ஆனா இதயத்துல அவங்க உணர மறுத்து போனார்கள் என்று புனித பெரிய கிரகோரியார் அழகாக சொல்றார். அன்பு உறவுகளே, இந்த எம்மாவு சீடர்கள் அவனுடைய வாழ்க்கையில ஒரு திருப்புமுனை, ஒரு டர்னிங் பாயிண்ட் நடக்கிறது. அந்த டர்னிங் பாயிண்ட் என்ன என்றால், இயேசு கிறிஸ்து அவர்களை சந்தித்ததாகும். இயேசு கிறிஸ்து அவர்களை சந்தித்தது அல்லது அவர்கள் இயேசு கிறிஸ்துவோடு வழி நடந்தது. அப்படி வழி நடக்கிற பொழுது மறைநூல் அனைத்துமே மோசே தொடங்கி இறைவாக்கினர் வரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு விளக்கி சொல்லுகிறார். அப்பொழுது உண்மை புரிகிறது. உண்மை புரிந்த பிறகு அவர்கள் மீண்டுமாக ஒரு யூட்டன், ஒரு வளைவை ஏற்படுத்தி கொண்டு மீண்டும் எருசலேமுக்குள் நுழைகிறார்கள். ஒரு பயந்து போனவர்கள் மீண்டுமாக நம்பிக்கையோடு வருகிறார்கள், துணிச்சலோடு வருகிறார்கள், ஆண்டவருடைய உயிர்த்த ஆண்டவரை பற்றி அறிவிப்பதற்காக. அப்போ இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நாம் எவ்வாறு சந்திக்க முடியும், நம்முடைய பயணங்களில் எவ்வாறு சந்திக்க முடியும், நம்முடைய அன்றாட தினசரி வாழ்க்கையில, நம்முடைய போராட்டங்களில் நாம் இயேசு கிறிஸ்துவை எவ்வாறு சந்திக்க முடியும்? விவிலியம் தெரியாதவர்களுக்கு இயேசுவை தெரியாது என்று புனித ஜெரோம் சொல்லுகிறார். இக்னரன்ஸ் ஆஃப் பைபிள் இஸ் இக்னரன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். அப்போ இயேசுவை அறிந்திருந்தால், விவிலியம் அறிந்திருந்தால் இயேசுவை சந்திக்க முடியும். இயேசு உங்களை சந்திப்பார். இதுதான் இந்த எம்மாவு சீடருடைய வாழ்க்கை குறிப்பு நமக்கு சொல்லித் தருது. அவர்களுக்கு விவிலியம் மறைநூல் தெரியாமல் போனது, அதனால தான் எருசலேமை விட்டு காலி செய்து ஓடுகிறார்கள். எப்பொழுது மீண்டும் அவர்களுக்கு மறைநூல் புரிய வைக்கப்பட்டதோ மீண்டுமாக ஒரு யூட்டர்ன் வருகிறார்கள். அப்ப நாமும் கூட இயேசுவை என்கவுண்டர் சந்திக்க வேண்டும் இறை வார்த்தை வழியாக. 3வது, நற்கருணை வழியாக ஆண்டவருடைய அந்த சந்தித்தை, அந்த உடனிருப்பை உணர முடியும். அப்பத்தை பிடுகிற பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். அப்ப பிரியமானவர்களே, நற்கருணை வழியாக அன்றாட நாம் இயேசுவை நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே சந்திக்க வேண்டும். இறுதியாக, இன் கம்யூனிட்டி அண்ட் மிஷன் they return to Jerusalem and share the news. மீண்டுமாக எருசலேமுக்கு நுழைந்து ஆண்டவருடைய சந்தித்ததை, அவர்கள் அப்பம் பிட்டதை, அவர்கள் மறைநூல் விளக்கி சொன்னதை எல்லாம் மீண்டும் பகிர்ந்து கொள்கிறார்கள். உங்கள் வாழ்வில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்து காட்டின அந்த அருளை, அந்த புதுமையை, அந்த நற்காரியங்களை நீங்கள் உங்கள் துன்ப வேலை எல்லாம் தாண்டி, நம்பிக்கைகளை எல்லாம் தாண்டி மீண்டும் திரும்பி வந்து உங்கள் குடும்பத்தோடு, உங்கள் உற்றார் உறவினரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அதுதான் இன்றைய
வாசகங்கள் நமக்கு அழைப்பு தருகிறது. பிரியமான அன்பு உறவுகளே, the road to Emmaus is not just a story from the past. It is our journey and Jesus is already walking it with us. இது எப்போ நடந்த ஒரு பயணம் அல்ல, இன்னைக்கும் உங்களுக்கும் எனக்கு நடக்கிற ஒரு பயணம்தான். சாலைகள் எம்மாவுஸ் சாலைகளைப் போல நம்முடைய வாழ்வு கூட சில வேளைகளில் துயரம் நிறைந்ததாக, மனச்சோர்வு நிறைந்ததாக இருக்கக்கூடும், இருந்திருக்கும். பரவாயில்லை, இறைவாத்தின் வழியாக, நற்கரணின் வழியாக, சமூகத்தின் வழியாக இயேசுவை சந்திப்போம். மீண்டுமாக அவர் நம்பிக்கையிலிருந்து நம்பிக்கை நிறைந்த வாழ்வுக்கு நாம் கடந்து வர இந்த வார செய்திகள் நமக்கு அழைப்பு தருகிறது. ஜெபிப்போம். தாயின் தந்தையான கடவுளே, எம்மாவுஸ் சீடர்களை நீர் சந்தித்து அவர்களை தேற்றியது போல, வாழ்வின் அர்த்தங்களை புரிய வைத்தது போல, நாங்களும் எங்கள் வாழ்விலே மீண்டுமாக அவர் நம்பிக்கையிலிருந்து நம்பிக்கை கடந்து வர உதவி செய்யும். சிதறிய அந்த சீடர்கள் சிறப்புற பணி தொடர பரிசுத்த ஆவியை பெற்றது போல எங்கள் மீதும் பரிசுத்த ஆவியை பொழிதருளும். மும்முறை மறுதலித்த அந்த பேதுரு திருச்சபையின் தலைவராக மாறி பரிசுத்த ஆவியை பெற்றது போல, இதோ எங்களுடைய துன்ப துயரங்களிலே, வேதனைகளிலே, மன நெருக்கடிகளிலே பரிசுத்த ஆவியை பொழிந்து எங்களை திடப்படுத்தும், தேற்றும். நன்றியோடு செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். மரியே வாழ்க, இயேசுவே ஆண்டவர்.